சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானிக்கு ராமானுஜா 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 ராமானுஜாச்சாரிய பகவான் கி சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். முன்னந்திருவாய் மொழிப்பொள்ளை தாமுபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை தன்னெஞ்சி தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரீரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. 63வது பாசனம் உபதேச ரத்னமாலையில் ஆச்சாரியன் பண்ணதான ஒரு பரமோபகாரத்தை ஸ்மரித்து அது கணக்க மனசில் தட்டித்தானா அந்த எண்ணம் வந்துதானால் அப்புறம் அந்த ஆச்சாரியனை விட்டு நம்மளால் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்கிறார். ஆச்சாரியன் செய் உபகாரமானவது தூய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது இருத்தல் இனி ஏதறியோம் யாம். இந்த பாசுரத்துக்கு பிள்ளைலோகஞ்சியர் அவதாரிகளை சாதிக்கிறார். 63ஆம் பாட்டு கீழ் 3 பாட்டாலும் ஆச்சாரனுடைய உத்தாரகத்துவத்தை அருளிச் செய்தார். இப்பாட்டில் அவன் பண்ணின உபகாரத்தை அருளிச் செய்கிறார். முன்னாடி சொன்னதான 3 பாசுரத்தில் ஆச்சாரியன் நம்மளை எப்படியெல்லாம் உத்தாரணம் பண்ணினார் அப்படின்னு அவருடைய உத்தாரக வைபவத்தை சொல்லிட்டு போனார். இந்த பாசுரத்தில் அவர் பண்ண உபகாரத்தை அருளிச் செய்கிறார். ஆச்சாரியன் செய் உபகாரம் என்று தொடங்கி ஞான பிரதானாதி உபகாரங்களாலே ரட்சித்து போந்த அந்த ஆச்சாரியன் செய்த மகோபகாரமானது தந்தாம் மனசிலே விசதமாக பிரகாசித்ததாகில் இப்படி கிருதஞனான சிஷ்யனுடைய மனசுதான் அவன் சந்நிதி அசலான தேசாந்தரத்தில் சக்தமாய் வர்த்திக்க க்ஷமமாகாது என்கிறார். ஞான பிரதானாதிகள் அஜ்ஞானியாக இருந்த நமக்கு ஞானத்தை தூண்டி ஞான பிரகாசத்தை ஏற்படுத்துகிறவர் ஆச்சாரியன். அதில் எந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுறாருன்னா ஸ்வரூப ஞானத்தை உபதேசம் பண்ணுறார், பரத்வ ஞானத்தை உபதேசம் பண்ணுறார், உபாய மார்க்கத்தை உபதேசம் பண்ணுறார். அதுக்கடுத்தது பலப்பிராப்தி எது அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுறார். எதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் தடங்கலாக இருக்கும் அந்த பலன் அடையிறதுக்கு அப்படிங்கிற இந்த அர்த்தபஞ்சக ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஸ்த பிரத்யேகாத்மனா பிராப்தி உபாயம் பலம் பிராப்திகே ததா பிராப்தி விரோதிச்ச அப்படிங்கிற இந்த 5 விஷயத்தையும் உபதேசம் பண்ணி அதனால் நமக்கு ஞானத்தை பிரகாசப்படுத்துறதுனால ஞான பிரதானாதி உபகாரங்களாலே ரட்சித்து போந்த அந்த ஆச்சாரியன் செய்த மகோபகாரமானது. உலகத்தில் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு உபகாரம் பண்ணுறவாள வெறும் உபகாரகர்னு மட்டும் சொன்னால் போகும், ஆனால் உதவி பண்ணினவாளெல்லாம். ஆனால் ஆத்மாவுக்கு வேண்டிய ஞான பிரகாசத்தை உண்டாக்கக்கூடிய சொரூப ஞானத்தை உண்டாக்கக்கூடிய ஆச்சாரியன் விஷயத்தில் எடுத்தோமானா அவர் மகோபகாரம் பண்ணார். ஏன்னா நீங்காத செல்வத்தை கொடுக்குறார் இல்லையா. நீங்கிற செல்வத்தை கொடுத்த வாழ்க்கையே இவ்வளவு நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும்னு உலகத்தில் சொல்கிறார். அப்போ ஆத்ம விஷயத்துக்கு உபகாரகனார ஆச்சாரியன் மகோபகாரகன் அப்படிங்கிறச்சு
அவரை எவ்வளவு கொண்டாடணும் அப்படிங்கிறார். தந்தாம் மனசிலே விசதமாக பிரகாசித்ததாகில் அவர் பண்ண உபகாரத்தால் தான் இன்றைக்கி நான் ஒரு வஸ்துவாக இருக்கேன் அப்படிங்கிறது உன் மனசில் பிரகாசமாக புரிஞ்சுடுத்தானா இப்படி கிருதஜனான சிஷ்யனுடைய மனசு தான் எவனுக்கு நன்றி உடையதான ஒரு சிஷ்யனாக இருக்கானோ அவன் மனசு அவன் சந்நிதிக்கு அசலான தேசாந்தரத்தில் அந்த ஆச்சாரியனை விட்டு வேற தேசத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது சக்தமாய் வர்த்திக்க க்ஷமமாகாது என்கிறார். அப்போ அந்த மனசு இடம் கொடுக்காதான். ஏன்னா இப்பேற்பட்ட மகோபகாரகன் இருக்கிற வீட்டு வாசல்ல, அவர் திருமாளிகை வாசல்ல, அது மடத்து வாசல்ல அவர் கண்ணுக்கு இலக்காகும்படியாக நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு வேற தேசத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தானே தோணும். ஆனால் அந்த மனசு இடம் கொடுக்காது வேற தூர தேசத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்தில் சொல்கிறாருன்னு அவதாரிகள் சொல்கிறார். ஆச்சாரியன் செய் உபகாரமானவது இவன் உஜ்ஜீவனத்தை கூடலாக சதாச்சாரியன் செய்த சதிருச பிரத்யுபகார ரஹிதமான அந்த மகோபகாரமானது அதுதான் வாச்சாரம கோச்சரமாகையாலே அது என்னும் அத்தனை. அந்த மகோபகாரகம் இன்னதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாச்சாம கோச்சரம் வாக்குக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கிறதுனால ஆச்சாரியன் செய்ததான மகோபகாரத்தை அதுன்னு சொல்கிறாங்க. ஆச்சாரியன் செய் உபகாரமான அது, அந்த அதுங்கிறதுக்கு அர்த்தம் அது இவ்வளவுன்னு அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வாக்குக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு அவர் பண்ண உபகாரம் இருக்கிறதுனால அதுன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாத அதுக்கு பதில் நம்ம ஏதாவது செய்யலாமான்னா செய்ய முடியாதபடி உபகாரம் பண்ணுறார் ஆச்சாரியன். ஏன்னா அஜ்ஞானியாக இருக்கிற உனக்கு ஞான பிரதானம் கொடுக்குறார், ஞானம் கொடுக்குறார். அந்த ஆச்சாரியருக்கு நீ பதிலுக்கு ஞானம் கொடுத்தா தானே பதிலுக்கு பதில் செய்ததாகும். அவரோ அஜ்ஞானி இல்லை, நீயோ ஞானி இல்லை, எப்படி நீ பதிலுக்கு செய்ய முடியும் அவருக்கு? அப்படிங்கிறதுனால இங்கே அழகாக சொல்கிறார், சதிருச பிரத்யுபகார ரகிதமான அந்த மகோபகாரமானது பதில் ஒன்றால் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியதான மகா உபகாரம் இருக்குது. அதுதான் வாச்சாம கோச்சரம், வாக்குக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அதுதான் அந்த மகோபகாரகம்தான் தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமே ஞானப்பிரதானம் தொடங்கி மோட்ச லாப பர்யந்தம் நடத்தி போரும் உபகார பரம்பரைகள். முதல்ல அஜ்ஞானியாக இருக்கிறவனுக்கு விவேகத்தை உண்டாக்கி, விவேகத்வாரா கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை உண்டாக்கி, ஞானத்வாரா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்த பஞ்சக ஞானத்தை உண்டாக்கி, தத்வாரா எம்பெருமான்கிட்ட விஸ்வாசம், அவனுடைய கருணையில் விஸ்வாசம் உண்டாக்கி, அதனால் அவனை கருணையை நம்புறது மட்டும்தான் உனக்கு உபாயம் அப்படிங்கிறதுல விஸ்வாசம் உண்டாக்கி, அதை தவிர மற்ற எந்த உபாயமும் உனக்கு ஸ்வரூப பிரயுக்தம் இல்லை, ஆத்மாவுக்கு ஏற்றதானது இல்லை அப்படின்னு அதுலேருந்து விளக்கிற புத்தியை கொடுத்து, அதுக்கு மேலே எம்பெருமான் கிட்ட ஒரு மாளாத காதலை உண்டாக்கி பிரேமையை, அதுக்கு மேலே அந்த பிரேமைக்கு பலன் என்ன அப்படின்னா, அந்த பிரேமைக்கு பலன் என்ன அப்படின்னா முயல்கின்றேன் உந்தன் மொய்களுக்கு அன்பையே இன்னும் இன்னும் பிரேமையை செலுத்தணும். பிரேமையை எந்த விதமாக செலுத்தலாம்னா கைங்கரிய ரூபமாக செலுத்தணும். அதனால் அனுபவ ஜனித பிரேமை அப்படின்னா அனுபவத்தினால் வரக்கூடிய பிரேமை, அந்த பிரேமையினால் வரக்கூடிய பிரீத்தினால் வரக்கூடியதான கைங்கரியம் அப்படின்னு கைங்கரியம் தாண்டா உனக்கு பலன். கடைசியில் நீ அடைய போகிற பலன் கைங்கரியம் தான்ற பர்யந்தம் அது இங்கே காதாஜித்கமாக தான் கிடைக்கும். எப்போதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சம்சாரத்தில். ஆனால் வைகுண்டம் போயிட்டால் எப்போதும் மொக்க கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு ஏற்ற சரீரம் நமக்கும், அதுக்கு ஏற்றதான எம்பெருமானுடைய காருண்யமும் சௌலபியமும், அதுக்கு ஏற்ற மாதிரியான எந்த விதமான மனக்கலக்கங்களோ, மனசில் கிளேசங்களோ, மனசில் துக்கங்களோ, மனசில் தாபங்களோ, மனசில் சோர்வோ, சரீரத்தையும் சோர்வு, வியாதி, மூப்பு, பிணி போன்ற எதுவுமே இல்லை, பசி போன்றவைகள் இல்லை, தாகம் போன்றவைகள் இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல போனோம்னா அகண்டமாக கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்வரூபத்துக்கு வேண்டிய ஆத்மாவுக்கு வேண்டிய உணவை போட்டுகிட்டே இருக்கலாம், கைங்கரியமாகிய உணவை. அப்படிங்கிறதுனால அந்த வைகுண்டத்தில் கொண்டு போய் பெருமாள் மடியில் கொண்டு போய் ஒன்று உட்கார வைக்கிற வரைக்கும் ஆச்சாரியன் செய்த உபகாரம். இப்போ ஆரம்பத்தில் அஜ்ஞானியாக இருக்கிறவனை விவேகத்தை தூண்டுறதுலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக எம்பெருமானுடைய மடியில் கொண்டு போய் வைக்கிறது பர்யந்தம் எல்லாம் ஞான பிரதானம் தொடங்கி மோட்ச லாப பர்யந்தம் நடத்தி போரும் உபகார பரம்பரைகள் அப்படின்னு விட்டார். உபகாரமானவது அப்படிங்கிறது ஆத்மனோ ஹ்யதி நீச்சஸ்ய யோகித்யேய பதார்ஹதாம் கிருபையோபகர்த்தாரம் ஆச்சாரியம் சம்ஸ்மரேத் சதா என்றும், அத்தானி செய்தன அடியேன் அறியேனே என்றும், என்னை தீமனம் கெடுத்தாய் மறிவித்தொழும் மனமே தந்தாய் உனக்கன் செய்கேன் என்றும்,
இப்படி ஈடுபடும்படி பெருநல் உதவியான அந்த மகோபகாரமானது மனசிலே நிர்மலமாக பிரகாசித்ததாகில் அப்படிங்கிறார். ஆத்மனோ ஹியதி நீச்சஸ்ய யோகித்தேய பதாக தாம் அப்படிங்கிறார். யோகிகளால் தியானிக்கப்படுறதான அந்த பாதார விந்தத்தை ஒரு நீச்சனாக இருக்கக்கூடிய நமக்கு கூட கிடைக்கும்படியாக யார் பண்ணுறானா? ஆச்சாரியன் பண்ணுறார். கிருபையைவ உப கர்த்தாரம் ஆச்சாரியம் சம்ஸ்மரேத் சதா. அப்பேற்பட்ட ஆச்சாரியனை அவர் பண்ண உபகாரத்தை எப்போதும் நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சாஸ்திரம் சொல்கிறது இல்லையா? அத்தானி அறிவித்தன அத்தானி செய்தன அடியே நரியேனே, நீ என்ன தான் என்ன பண்ணேன்னு தெரியல, நான் அப்படி கிடந்தவனை இப்படி ஆக்கிவிட்டியே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். என்னை தீமனம் கெடுத்தாய் மருவித்தொழும் மனமே தந்தாய் உனக்கென் செய்கேன். என்னுடைய தீயதான மனசில் இருக்கிற எண்ணங்களெல்லாம் போக்கி உன்னையே சதா நிரந்தரம் தியானம் பண்ணும்படியா சிந்தனம் பண்ணும்படியா பண்ணியே இப்பேற்பட்டதான பெருநல் உதவி கைமாறி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த மகோபகாரகம் பண்ணினதான உபகாரத்தை மனசில் ஒரு கால் நிர்மலமாக அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுப்போம். அவன் பண்ண உபகாரம் அப்படிங்கிறது ஒரு கால் ஹிருதயத்தில் உண்டாயிடுத்தானா சங்கோஜமர விசாலமாக பிரகாசித்ததாகில். அது இப்படி கொஞ்சம் நினைவுக்கு வருது எப்பயாவது. அவர் உபகாரம் நம்ம ஏதோ இந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு எப்பயாவது தோன்றது இல்லாத அது உஜ்வலமாக பிரகாசமாக சங்கோஜம் இல்லாத அகண்டமாக அதுவே தான் எப்பயுமே வருது. ஆச்சாரியன் பண்ண உபகாரம், ஆச்சாரியன் பண்ண மகோபகாரம் அப்படின்னு அதே சிந்தனை பிரகாசமாக இருந்துதானா ஆகில் என்கிற இத்தாலே கிருதஜதையில் உண்டான அருமை தோன்றுகிறது. இங்கே தோன்றுமேல் தூதாக நெஞ்சுதனில் தோன்றுமேல் ஆகில் தோன்றுமாகில். அந்த ஆகில்ன்ற பதம் என்ன அர்த்தம்னா அது அவ்வளவு துர்லபமாக ஆச்சாரியன் பண்ண உபகாரம் அதுக்கு நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது ஹிருதயத்தில் தோன்றதுக்கே அது அவ்வளவு அருமை அப்படிங்கிறத காட்டுறாருங்க. கிருதஜையில் உண்டான அருமை தோற்றுகிறது. கிருதஜராய் இருப்பார் ஒழிந்து கிருதஜராய் இருக்கும் அவர்கள் தேட்டமாயிரே இருப்பது. நன்றி கெட்டவர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் நன்றி உடையவனை தேடி கண்டுபிடிக்கும்படியா இருக்கான். ஒருவர் உண்டாகல்னு சொல்றது போல இப்படி இருக்கிற சம்சாரத்திலே குர்வர்த்தஸ் ஸ்வாத்மனஹா பும்சா கிருதஜ்ஞஸ்ய மகாத்மனஹா என்கிறபடியே கிருதஜராயிருப்பார் இவர் ஒருவருமே உள்ளது அப்படின்னு விட்டார். இதை மாதிரி ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தை எப்போ பாரு ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்தால் இந்த உலகத்தில் யார் இருப்பானா? நம்ம மனவாள மாமனிகளை தவிர வேற யார் இப்படி இருப்பா? ஆச்சாரிய உபகாரத்தையே நினைக்கிறவர் வேற யாரா இருப்பார் அப்படின்னு இங்கே பிள்ளைலோகஞ்சியர் வியாக்கியானத்தை சொல்றார். ஏன்னா தேசந்திகழும் திருவாய்மொழிப்புள்ளை வாசமலர்த்தால் அடைந்து வைத்து என்றும் திருவாய்மொழிப்புள்ளை தீவினையோம் தம்மை குருவாகி வந்து உய்யக்கொண்டு என்றும் திருமலை ஆழ்வார் திருவாய்மொழிப்புள்ளை சீரருளால் தருமதி கொண்டவர் தம்மை உத்தாரகராக வெண்ணி இருமனமே என்றும் சீராரும் ஆச்சாரியினாலே என்றோ நாம் உய்ந்தது என்றும் கூசாமல் எப்பொழுதும் கூறு என்றும் இப்படி பௌஜராய் இருக்கிற இவருடைய கிருதஜை இருக்கிறபடி இதுவாய்த்து. இவருடைய ஆச்சாரியரான திருவாய்மொழிப்புள்ளை அவர் பண்ண மகோபகாரகத்தை அங்கங்கே பறக்க பேசிட்டு போகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். திருவாய்மொழிப்புள்ளை தேசம் திகழும் திருவாய்மொழிப்புள்ளை வாசமலர்த்தால் அடைந்து வைத்து அவருடையதான சுகந்திதமான அந்த புஷ்பங்களால் அலங்கிருதமாக இருக்கக்கூடியதான பாதம் திருவடியை அடைஞ்சோம் அப்படின்னு முதல்ல சொன்னார். அப்படி அடைஞ்சதுனால என்னென்னா தீவினையோம் தம்மை குருவாகி வந்து உய்யக்கொண்டு இப்பேற்பட்ட தீவினை உடையதான பாபகர்மாக்களில் பூயிஷ்டனாக மொய்த்து கிடக்கக்கூடிய பாவங்களே சூழ்ந்திருக்க அதுக்கு நடுவில் இருந்த இந்த ஜீவனாகிய நான் திருவாய்மொழிப்புள்ளை குருவாகி வந்து உய்யக்கொண்டு அவர் எனக்கு ஆச்சாரியராக வந்து என்னை உத்தாரணம் பண்ணிவிட்டாரே அப்படின்னு உபகாரத்தை ஸ்மரிக்கிறார். திருமலை ஆழ்வார் திருவாய்மொழிப்புள்ளை சீரருளால் அவருடைய உயர்ந்த கிருபையினால அப்படின்னும் தருமதி கொண்டவர் தம்மை உத்தாரகராக எண்ணி இருமனமே, ஏ மனசே அவர்தான் நமக்கு பரமோபகாரகர், அவர்தான் நமக்கு உத்தாரணம் பண்ணக்கூடியவர் நம்மளை அப்படின்னும் சீராரும் ஆச்சாரினாலே அன்றோ நாம் உய்ந்தது, ஆச்சாரியுடைய கிருபையினால தான் நம்ம உய்ந்தோம் அப்படின்னும் இதை கூசாமல் எப்பொழுதும் கூறு. எந்த இடத்துல கேட்டாலும் எங்கள் ஆச்சாரியர் கிருபை நான் இந்த அளவில் இருக்கேன், வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம்னு சுவாமி ராமானுஜரே ஆளவந்தாருடைய கிருபையை அருளி செய்கிறார் இல்லையா? அப்போ பொருளல்லாத என்னை பொருளாக்கின்னு சொல்லும்படியா நான் ஒரு வஸ்துவே இல்லாத என்ன ஒரு வஸ்துவாக ஆக்கினது நம்ம ஆச்சாரியர் அல்லவோ அப்படின்னு எந்த சபையில் போனாலும் கூசாமல் ஆச்சாரியர் கிருபையை பேசணும். இப்படி இருக்கிறது
சுவாமி மணவாள மாமுனிகள்கிட்ட நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட அது இருக்கிறதுனால தான் நமக்கு அதை சொல்லித்தரார். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூதாக நெஞ்சுதனில் தோன்றுமேல் அப்படின்னு சொல்கிறார். இனி இப்படி தேசிகோபகார தரிசியாயிருக்கிற இவர்களுடைய மனசுத்தான் வஸ்தவ்ய ஸ்தலத்தை விட்டு தேசாந்தரத்தில் சங்கத்தை உடையதாக மாட்டாது என்கிறார். இப்பேற்பட்டதான ஆச்சாரிய உபகாரம் மனசில் நல்ல பிரகாசம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா அந்த ஆச்சாரியன் இருக்கிற ஸ்தலத்தை விட்டு வேற ஸ்தலத்தில் அங்கே இருக்கக்கூடிய சங்கத்தோடு கூடியிருந்து அங்கே இருக்கிறதுக்கு மனசு பொருந்தவே பொருந்தாது. தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது என்று. அதாவது ஆச்சாரிய சேவைக்கு அசலான தேசாந்தரத்தில் அர்த்தாதிகளில் அபேட்சையாலே ஆதல், தேசவாசாதிகளிலே ஆய்தல், அங்கே வசிக்கிற கிருதஜதா பல பிரத்யுபகார சாபேட்சமான மனசுகள் தான் பொருத்தமுடையதாக மாட்டாது அப்படிங்கிறார். வேற ஏதாவது காரணத்தினால பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்லது அங்கே போனோமானா அது திவ்ய தேசம், அதனால் அங்கே போய் வாசம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை வேற யாராவது அங்கே ஏதோ நமக்கு சின்ன அல்ப உபகாரம் பண்ணால் அவா கூட்டா அதுக்காக அங்கே போயிட்டேன் அப்படின்னோ, இது மாதிரிலாம் போய் இருக்கிறதுக்கு மனசு பொருந்தாதுன்றார். இவர்கள் இருக்க இச்சித்தாலும் இவர்களுடைய மனசானது நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி என்கிறபடியே இவர்களை விட்டு முந்துற்ற நெஞ்சு போந்ததென் நெஞ்சு என்னும்படி பொருத்தமுடையதாய் இருக்கிறது ஓரிடத்திலும் பொருத்தமுடையதாக மாட்டாது. ஒரு கால் நம்ம போகணும்னு நினச்சா கூட இந்த மனசு போக விடாதான். ஏன்னா அந்த மனசுக்கு நன்றின்றது ஒன்று வந்துவிட்டதுனால, ஆச்சாரியன் பண்ண உபகாரம் எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுவிட்டதுனால இனிமேல் அந்த மனசானது இங்கேயும் அங்கேயும் இருக்கிறதுக்கு ஒட்டாதான். ஆச்சாரியனுடைய திருமாளிகை வாசல்லையே, அந்த மடத்து வாசல்லையே கிடக்கணும் அப்படின்னு தான் தோணுமா. உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும் என்கிறபடியே எப்போ எவ்வளோக்களோ உபகாரம் ஸ்மிருதி வருதோ, அவர் பண்ண உபகாரம் நமக்கு நினைவுக்கு வருதோ, அப்போ அவரோட கூட சகவாசம் பண்ணிண்டு அவரோட கூடவே திருமாளிகையிலையோ மடத்திலையோ இருந்துட்டு கைங்கரியாதிகளை பண்ணிண்டு அவருடைய கிருபைக்கு மேலும் பாத்திரமாயிண்டு அப்படியே இருக்கணும் தான் தோணுமா. அப்படிதான் மனசில் தோணும். சகவசிதராய் அவன் கண்வட்டம் விடாதே வர்த்தித்து போரும் அவர்களுடைய நெஞ்சு. அவருடைய கண்வட்டம்னா அவர் பார்வைக்கு உட்பட்ட இடத்துலையே சுற்றி சுற்றி அவர் கண்ணுக்கு எட்டும்படியான நிலைமையிலேயே இருக்க தான் மனசு தோணும். நெஞ்சு விஸ்லேஷித்து தரித்திருக்க மாட்டாதிரே, அவரை விட்டு பிரிஞ்சு தரிச்சிருக்காது இந்த மனசு அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட திருவுள்ள கருத்தை உடையவர்கள் யாராவது அந்த மாதிரி இருந்திருக்காளா? ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சா உயிர் போயிடும்ன்ற நிலைமை அடைஞ்சவா உண்டா? பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சா உயிர் போயிடும்னு கோபிகள் சொல்லியிருக்கா. திருட்டி ருகாயத்தே துவாம் அப்பசேதான்ற நிலைமையில நொடியார் பொழுது முனபாதம் காண நோலாத ஆற்றேனே எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் போன்ற இடங்கள்ல ஆழ்வார்களும் பாடிட்டு போறா. ஆண்டாளும் அதை சொல்றா, எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் அப்படின்னு ஒரு க்ஷணப்பொழுது கூட பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு. இதை மாதிரி இருந்தவா யாராவது உண்டானா தெய்வ வாரியா ஆண்டான் நஞ்சியர் போல்வாரிரே. ஆளவந்தாருடைய சிஷ்யர்களில் தெய்வ வாரி ஆண்டான் அப்படிங்கிறவர் ஆச்சாரியரோட கூடவே இருந்து எப்பா பாரு கைங்கரியம் பண்ணி இருக்கிறவர். ஒரு சந்தர்ப்பம் சுவாமி ஆளவந்தார் திருவனந்தபுரம் யாத்திரையாக கிளம்பி போயிருக்கச்சே திருமாலை ஆண்டானை பார்த்து இங்கே ஸ்ரீரங்கத்தினுடைய கைங்கரியங்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். அடியனும் கூட வரேன்னு எவ்வளவோ புலம்பி கதறி பார்த்தார் தெய்வவாரி ஆண்டான். ஆனால் சுவாமி ஆளவந்தார் நீ இங்கேயே கைங்கரியம் பண்ணின்று அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஆச்சாரியனுடைய ஆக்ஞையும் மீற முடியல, அதே சமயம் ஆச்சாரியரை விட்டு பிரிய முடியல. அப்படிங்கிற நிலையில இருந்து இருந்து பார்த்து நோய்வாய்ப்பட்டு கடைசியில் தானே இனிமே அவரை பார்க்கலைன்னா தரிக்க முடியாதுங்கிற ஸ்திதியோட கிளம்பி திருவனந்தபுரத்தை நோக்கி ஓடி ஓடி கடைசியில் ஒரு ஊருக்கிட்ட போனார். திருவனந்தபுரம் கிட்ட, மலையாள தேசம் கிட்ட போயிட்டார். முடியாதபடி இனிமேல் ஒரு அடி எடுத்து நடக்கவும் முடியல, ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு உயிர் தரிக்கவும் முடியலங்கிற நிலைமையில படுத்த படுக்கையாக இருக்கச்சே யாத்திரையை பூர்த்தி பண்ணிட்டு அங்கேருந்து சுவாமி ஆளவந்தார் வர வழியில் தெய்வவாரி ஆண்டான் இங்கே எழுந்தொழி இருக்காருன்ற செய்தியை கேட்டு வந்து பார்த்தா அப்படியே படுத்த படுக்கையாக உயிர் போகிற திசையில் கிடக்கிறார்ன்றதை பார்த்தோன்னே தெய்வவாரி ஆண்டான் ஏன் என்ன ஆச்சு இப்படி வந்து இங்கே வந்து விழுந்து கிடக்கிறீர், அங்கே தானே இருந்து கைங்கரியத்தை பார்த்துக்க சொன்னீங்கன்னா தேவரீரை விட்டு பிரிஞ்சு அடி என்னால் இருக்க முடியல சுவாமி அப்படின்னார். எழுந்து ஜம்முன்னு உட்காந்து ஆச்சாரியனை சேவிச்சுட்டு கை கட்டி நிற்கிறார். இவரை பார்த்தா இப்போ உயிர் போயிடுன்ற அளவில் படுத்த படுக்கையாக கிடந்தவர் மாதிரியே தெரியல. இப்படி எழுந்திருக்கிறத பார்த்த உடனே உன்னை பார்த்து எல்லாரும் உயிர் போகிற ஸ்திதியில் இருக்கான்னு சொன்னாலே இப்போ என்ன ஆச்சுன்னா உயிர் போகிற ஸ்திதியில் இருக்கிறவனுக்கு ஒரு துளி
அமிர்தம் வாயில் விழுந்துருத்தனா எப்படி அவன் குத்துக்கல்லாட்டம் எழுந்து உட்காருவானோ புஷ்டி துஷ்டியா, அதை மாதிரி தேவருடைய சன்னிவேசம் சாநித்தியம் தேவருடைய தரிசனம் இந்த சேவை கிடைச்ச உடனே எனக்கு புஷ்டி துஷ்டி உண்டாயிடுத்து பழையபடிக்கு அப்படின்னாராம். அவள் ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருப்பாரார் அப்படிங்கிறதுக்கு தெய்வவாரி ஆண்டான். அது மாதிரி சுவாமி நஞ்சியரும் பராசர பட்டரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதனால மாதவமுனி அப்படின்னு இருந்தவர் ஆச்சாரியரான பட்டரை அவர் கடாட்சத்துக்கு பாத்திரமாகி அவருடைய ரூப சௌந்தரியத்தில் மோகிச்சு போய் தான் ஒரு நாயகியாகவும் அந்த ஆச்சாரியனே தனக்கு நாயகனாகவும் பாவிச்சுன்றதுனால அவரால் அங்கே இருக்க முடியலாம். அவருக்கு 2 மனைவிகள் தேவியார் இருந்த போதிலும் சொத்தை பிரித்து 3ஆக பிரித்து 2 தேவிமார்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு பங்கு ஆச்சாரியருக்கு சமர்ப்பிக்கலாம்னு எடுத்துட்டு இப்படியே வந்துட்டோமானா எப்படி இருந்தாலும் பின்னாடி இந்த மனைவிமார்களோ குடும்பம்ன்றதோ பந்துக்களோ வந்து தொந்தரவு பண்ணுவா, ஆச்சாரியரை விட்டு பிரிச்சிருவா நம்மளை எப்படியாவது அப்படிங்கிறதுனால ஆச்சாரியரை விட்டு பிரிய மனசு இல்லாதனால சந்நியாசத்தையே வாங்கிட்டு ஒரு ஜீயராக ஆகி பட்டர் திருவடிகளிலேயே கடைசி பர்யந்தம் கைங்கரியம் அணிந்தார். பராசர பட்டர் பரமபதம் எழுந்தருள்ற வரைக்கும் திருநாடு அலங்கரிக்கிற வரைக்கும் ஆச்சாரியம் திருவடி அடையிற வரைக்கும் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்படிங்கிறதுனால தெய்வவாரி ஆண்டான் நஞ்சியர் இவாளெல்லாம் உதாரணத்துக்கு கொடுக்குறார். நஞ்சியர் போல்வார் இனி விஸ்லேஷித்திருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது என்பான். ஆச்சாரியரை விட்டு பிரிஞ்சா மனசு பொருந்தாது வேற எங்கேயும் அப்படின்னு சொல்லுவானே. நான் விஸ்லேஷித்திருக்கும் அவர்கள் உண்டாயிருக்கிறதே என்ன. ஆனால் எத்தனையோ பேர் ஆச்சாரியன்ட்ட சமாஷனானவா ஆச்சாரியன் காலட்சேபம்லாம் கேட்குறா. ஆனால் வேற ஊர்கள்லையும் இருக்காளே, அவள் எப்படி இருக்க முடியும்தான். இருத்தல் இனியே தரியோம் யாம், எனக்கு இருக்க முடியல தரிச்சு. அது மாதிரி யாராவது 2 பேர் இருக்கலாம். ஆனால் மற்றவாள்லாம் அதை பற்றி அவள் ஹிருதயத்தை பார்க்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு விட்டார். இருத்தல் இனி தரியோம் யாம் தரியோம், என்னால் இருக்க முடியல அப்படின்ட்டார். ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்தலாகில் ஞானாம்சமடைய மறைந்து அஜ்ஞானாம்சமே மேலிடும். ஒரு கால ஆச்சாரியன் பண்ணதான உபகாரத்தை ஒருத்தன் அனுசந்தானம் பண்ணாத போயிட்டானால் அவர் ஆச்சாரியன் உண்டாக்கின ஞானம் மறைஞ்சு போய் மறுபடியும் அஜ்ஞானம் தான் தலையெடுத்து விரிச்சாடும். எங்களுடைய நிஷ்கிருதி இல்லாத பாபம் என்னும்படியான கிருதஜதையாலே அத்தை அறியமாட்டாமல் விஸ்லேஷித்து ஒரு கால் இவன் நன்றி கெட்டவனா போயிட்டான் ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தைன்றதுனால அவனுக்கு அஜ்ஞானியாக ஆகி விஸ்லேஷம் பிரிவு ஏற்பட்டுதானா வீடாடி வீட்டிருக்கிற இது ஏது ஏதோ அறியோம். எதனால் அவள் பிரிஞ்சா, அவளுக்கு எப்படி பிரிஞ்சு இருக்க முடியறது, ஆச்சாரியன் உபகாரத்தை எப்படி மறக்க முடியறது அப்படின்னு நான் யோசிக்கிறேனே தவிர எனக்கு அது புரியலை அப்படிங்கிறார். இதுக்கு ஏதோ அறியோம். பிரிந்திருக்கிறவர்கள் மனசே அறிமத்தனை. இப்படி ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு யார் இருக்காளோ அவள் மனசு என்னன்னு அவளுக்கு தான் புரியுமே தவிர நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா எங்களால் ஆச்சாரியன் உபகாரத்தை மறக்கவும் முடியல, நன்றி கெட்டவனாக இருக்கவும் முடியல, அதில் ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு இருக்கவும் முடியல. எங்கள் ஸ்திதி இப்படி இருக்கு. அவள் ஸ்திதி அவளுக்கு தான் புரியும். இனியே தரியோம் யாம், அர்த்தஸ்திதி இதுவான பின்பு இதுக்கு நிதானம் என்னதென்று அறிந்து சொல்லுவாரார். இதனால தான் இவா இப்படி பிரிஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த அறிஞ்சுண்டு சொல்கிறவா யாராவது இருந்தால் தான் உண்டு. அப்போ அவளுக்கு கடகராக இருக்கிறவளுக்கு எப்படி இருக்கணும்டானா ஆச்சாரியன் பண்ண உபகாரமே மனசில் வரல, நன்றி விசுவாசமே வரல, அதனால ஆச்சாரியனை பிரிஞ்சால் என்ன வருத்தம் வரும்ன்றதும் தெரியாதவாளையும் புரிஞ்சுக்கணும். மரபாள மாமனிகளை போல ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை புரிஞ்சுண்டு அந்த உபகாரத்தையே மதிச்சுண்டு அதுக்கு ஏற்றதான நன்றி விசுவாசத்தோட ஆச்சாரியனை விட்டு பிரியாத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா இவா மனசும் தெரியணும். இப்படி 2 பேருடைய எதிர்தட்டில் இருக்கிறவாளுடைய மனசையும் புரிஞ்சுண்டு இவா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் காரணம், நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் காரணம்னு எடுத்து சொல்வார். யாராவது உண்டானா கடகர் இருந்தால் தான் சொல்ல முடியும். அதனால அது சொல்லுவாரார், இதுக்கு நிதானம் இன்னதென்று அறிந்து சொல்லுவாரார் அப்படிங்கிறார். பரதோஷங்களில் அஞ்ஞராய் இருக்கும் அவராகையாலே இதுக்கு ஏத்வந்தரங்களை தாம் அருளி செய்ய கூசி இனியே தரியோம் யாம் என்கிறார். இனியேது அறியோம் என்கிறார். குரு உபாசீத என்ற சாஸ்திர வச்சனத்துக்கு அனுகுணமும் அன்றிக்கே சதாச்சாரியன் கண்வட்டம் விட்டால் நித்திய சம்சாரியா யோ போமித்தனை என்கிற ஆச்சாரிய வச்சனத்துக்கும் அனுகுணமும் அன்றிக்கே இருக்கிற இவர்கள் அனுஷ்டானம் அறிவுடையார்க்கும் அறிய போகாதிரே இருப்பது அப்படிங்கிறார். பரதோஷங்களில் புறத்தியாருடைய தோஷம் என்ன குற்றம் என்னன்னு பார்த்து அறியாதவர்கள் மணவாள மாமனிகளை போல இருக்கிறதான மகாத்மாக்கள். அதனால அவளுக்கு ஆச்சாரியனை மறந்து இவ பாட்டுக்கு பிரிஞ்சிருக்காளே எப்படி இது அப்படிங்கிற விஷயத்தை அவரால் ஆராய்ஞ்சு பார்த்து அது என்ன காரணமும் செய்ய முடியலையாம்.
மற்றொன்று நித்தியம் குரு முபாசீத, அனவரதமும் ஆச்சாரியனையே சிந்தனை பண்ணிட்டு இருக்க கடவுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. என்ற சாஸ்திர வச்சனத்துக்கு அனுகுணமும் இன்றைக்கு ஆச்சாரியன் அப்படி நினைக்காத, அது மட்டும் இல்லை சதாச்சாரியனுடைய கண்வட்டத்தில் அவருடையதான பார்வையில் படும்படியாக அப்படியே இருக்கணும். இல்லையானா என்ன ஆகும்னா நித்திய சம்சாரியாயே போமித்தனை. அப்புறம் சம்சாரிக்கு உனக்கு என்னப்பா வித்தியாசம், நீ பாகவதனா போயிட்ட சமாஷன் ஆயிடுத்துன்னு சொல்கிறேன், சில காலட்சேபங்கள்லாம் கூட கேட்டிருக்கேன், உபன்யாசம்லாம் கேட்டிருக்கேங்கிற, அப்புறம் சம்சாரிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ஏன் நான் ஆச்சாரியனுடைய கண் பார்வையிலேருந்து விலகிட்டியப்பா நீ? ஆச்சாரியனையே அனவரதம் நினச்சிருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது நினைக்கலையே நீ அப்படிங்கிறார். ஆச்சாரிய வச்சனத்துக்கு அனுகுணமும் இன்றைக்கே இருக்கிற இவர்கள் அனுஷ்டானம் அறிவுடையார்க்கும் என்னதான் ஞானியாக போயிட்டா கூட அவளுக்கு இது புரியாதான். ஏன்னா அவளுக்கு இது எதிர்த்தட்டாக இருக்கிறதுனால இது என்னன்னே புரியாது. இந்த சம்சாரியாட்ட இருக்கக்கூடிய பாகவதாவுடைய ஸ்திதி என்ன புரியலை. அறிய போகாதாயிரே இருப்பது அன்றைக்கே யாமேதும் அறியோம், யாமே தரியோம் அப்படின்னு பதம் போட்டு ஆச்சாரிய பதச்சாயிலே இருந்து பல்லவிதாதிகளாம்படியான சொரூப விகாசத்தை உடையனாய் தத் விபரீத அனுஷ்டான யுக்தருடைய ஹிருதய சிதிக்கு ஹேது இன்னதென்றறிந்து அத்தை சொல்லுவதொன்று தெரிகிறதில்லை என்றபடி ஆச்சாரியனுடைய பாதச்சாயில் அது எவ்வளோ கொழுந்து மாதிரி இருக்கோ அந்த பாதச்சாயை அதில் வாசம் பண்ணி சொரூப விகாசத்தை உடையனாய் மேலும் மேலும் சொரூப விகாசம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடியவனான நான் தத் விபரீத அனுஷ்டான யுக்தருடைய இதை மாதிரி இல்லாத ஆச்சாரனை பிரிஞ்சென்று இருக்கக்கூடிய வாழ்வு ஹிருதயஸ்திதிக்கு ஏது இன்னதென்றறிந்து அவள் எதனால இப்படி இப்படி விட்டு விலகி போகிற ஆச்சாரனை விட்டு அப்படிங்கிறது அதை சொல்வதொன்று என்று தெரிகிறதில்லை என்றபடி அது என்னதுன்னு எனக்கு தெரிஞ்சிக்க முடியல, சொல்லவும் முடியல அப்படிங்கிறார் மணவாள மாமனிகள். நாமத்தை அறியோம் என்றபடி ஆகையால் இது சர்வஜர்க்கும் துர்ஞேயமாயிருக்கிறது ஆய்த்து. அதனால் சர்வஜனாக இருக்கிற எல்லாம் தெரிஞ்ச ஆச்சாரியர் கூட இந்த விஷயம் தெரியாதுன்னு ஆயிடுறோம். ஏன்னா அவள் ஸ்திதி என்னன்னு இவளுக்கு புரியவே புரியாது. ஏன்னா வேசியுடைய ஸ்திதி என்னன்னு ஒரு பதிவிரதைக்கு தெரியுமானா தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், என்னடானா பதிவிரதையா அவள் இல்லைன்னு தெரியும். அவன் மனசு என்ன, எப்படி அவள் மனசு இப்படி பல புருஷனோடலாம் போகிறது வேசியா அப்படிங்கிறத இவள் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இவளுடைய மனசு ஐகாந்தியத்தில் இருக்கும், பர்த்தாவை தவிர வேற ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கிறவாளுக்கு. அதில் பதிவிரதைகள்கிட்ட போய் வேசிகளுடைய ஸ்திதி என்னன்னு கேட்டால் எப்படியோ அது மாதிரி தான் மகா சர்வஜர்களாக இருக்கிறவாளுக்கு கூட, எல்லாம் தெரிஞ்சவாளுக்கு கூட, மகா ஞானிகளுக்கு கூட ஆச்சாரியனை பிரிஞ்சு வர்த்திக்கக்கூடிய, ஆச்சாரியன் உபகாரத்தை மறந்து ஆச்சாரியரையே நினைவை கூட இல்லாத இருக்கிறவாளுடைய மனசு என்னன்னு இவாளுக்கும் புரிஞ்சிக்க முடியாது தானே. ஆனால் எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறார். இந்த இடத்துக்கு ஒரு ஐதீகம் சொல்கிறார் பிள்ளைலோகஞ்சியர். இவ்விடத்திலே நஞ்சியர் திருவடிகளை ஆசிரியித்து தேசாந்தரத்திலே அகன்று போக உத்தியோகித்த வைஷ்ணவனை குறித்து ஞானாதிகராயிருப்பார் ஒருவர் உமக்கு ஜீயர் திருவடிகளை அகன்று போக வேண்டிற்றே என்று வெறுக்க. நஞ்சியர்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார், ஸ்ரீ வைஷ்ணவர், மடத்திலேயே கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு இந்த மனசுலேருந்து இந்த மடத்துலேருந்து விட்டு வெறுப்பு உண்டாகி கிளம்பி போகிறதாக வேறு தேசத்துக்கு போய் வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம், வேண்டாம் இந்த ஆச்சாரியர் மடமே அப்படின்னு கிளம்பி போகிறாராம். அப்போ அங்கே ஸ்ரீ வைஷ்ணவர் இன்னொருத்தர் பார்த்தார், ஏன்பா அப்படி வெறுத்து போறியே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறார். உமக்கு ஜீய திருவிடையிலே அகன்று போக வேண்டிட்டே என்று வெறுக்க, இப்படி ஜீரை விட்டு பிரிஞ்சு வேற எங்கேயோ போய் ஏதோ பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியப்பா அப்படின்னு அவர் பார்த்து வெறுத்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எங்கே இருந்தாலும் ஜீயர் அபிமானம் உண்டே என்று தேறி வார்த்தை சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இங்கே எனக்கு சரிபட்டு வரல, அதனால் நான் கிளம்பி தான் போக வேண்டியதாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஜீயர் ஆச்சாரியர் என்கிட்ட அபிமானம் வச்சுருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் நான் பாழாக போயிட மாட்டேன், வைகுண்டம் எனக்கு கிடச்சிடும், எப்படியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்தின்னு கிளம்புறாராம். அதை சொல்லிட்டு கிளம்புறார். ஜீயர் திருவடிகளுக்கு அந்தரங்கையாயிருப்பாள் ஒரு சாத்விக எம்மையார் கேட்டு. நஞ்சியருடைய சிஷ்யாலேயே ஸ்திரீகளும் உண்டு இல்லையா, அதில் ஒரு சாத்விகமான ஒரு அம்மையார். அவள் இதை கேட்டாலோ இல்லையோ அங்கேருந்து வந்து ஆச்சாரிய விஸ்லேஷத்தில் நெஞ்சு இழையாமல் போகிறவரை பார்த்து என் சொன்னாய் புள்ளாய், ஆச்சாரியனை விட்டு போகிறோமே அப்படின்னு மனசு இலகி போயிருக்க வேண்டாம், மனசு உருகியிருக்க வேண்டாமா, மனசு சீச்சி தூத்துன்னு நம்ம மனசே நம்மளை ஏச வேண்டாமா, அப்படி இருக்க வேண்டியிருக்க அவரை பார்த்து, அந்த வைஷ்ணவரை பார்த்து இந்த அம்மையார் சொன்னாலாம், பிள்ளாய்
ஏனத்துருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் நாளும் மறுவாதார்க்கும் உண்டோமோ வான் என்கிற பாட்டில் வியாக்கியானத்திலே அருளி செய்த கதையை விடத்திலே அனுசந்திப்பது என்றார் என்று அஸ்மதாச்சாரியர் அந்திமோபாய நிஷ்டையிலே அருளி செய்தாரே. அந்திமோபாய நிஷ்டைன்றது பிள்ளை லோகம்ஜியருடையதான ஆச்சாரியர் அருளி செய்த ரகசிய கிரந்தம். அந்த அந்திமோபாய நிஷ்டையில் அவர் எடுத்து கொடுக்குறார் இந்த விஷயத்தை. ஏனத்துருவாகி உலகிடந்த ஊழியான் பாதம், அதாவது வராக பெருமாளுடைய திருவடி வாரத்தை சதா ஸ்மரணம் பண்ணாத இருக்கிறவாளுக்கு கிடைக்குமா வான் வைகுந்தம் கிடைக்குமோ அப்படிங்கிற இந்த பாட்டில் இந்த உபகார ஸ்மிருதிக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும், விஸ்லேஷம் தரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை விஸ்தாரமாக அந்திமோபாய நிஷ்டையில் எங்கள் ஆச்சாரியர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அதை அங்கே அனுசந்திக்க கடவுள். ஆனால் நஞ்சியர் சொன்னதான வியாக்கியானத்தை வச்சுன்னு அந்த அம்மையார் சொல்கிறான், ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு எப்படிப்பா இருக்க முடியும் உன்னால்? அப்போ ஆச்சாரியனுடையதான உபகாரங்கள்லாம் மனசுலேருந்து உனக்கு நீங்கி எடுத்துன்னு அர்த்தம். இவ்வளோ உபகாரம் பண்ணவருக்கு கூடவே இருந்து அவர் அடித்தாலும் உதைச்சாலும் எட்டி உதைச்சாலும் சீச்சி தூத்துனாலும் எப்படி இருந்தாலும் நம்மளை இம்சையே பண்ணால் கூட இந்த ஆச்சாரியனை விட்டு பிரிய முடியாது. ஏன்னா அறியாதன அறிவித்த அத்தா அப்படின்னு நமக்கு அம்மாவா அப்பாவா நாயகனாக இருந்து தெரியாத அஜ்ஞான விஷயங்களுக்கெல்லாம் ஞானத்தை பரமோபகாரகராக உபதேசம் பண்ண ஆச்சாரியனை விட்டு எப்படி பாவனாலும் பிரிஞ்சிருக்க முடியும்? நஞ்சியருடைய வியாக்கியானத்தை வச்சுன்னு சொன்னார், அப்படி நீ மகோபகாரகத்தை மறந்து நன்றி கெட்டவனா வேற இடத்துல போய் வாசம் பண்ண போனியானால், அப்படி போனால் என்ன ஆகும்னா உனக்கு கிடைக்குமா உண்டோமோ வான் வைகுண்டம் கிடைக்குமா? அங்கே போய் தான் நித்திய கைங்கரியம் கிடைக்குமா? அதில் அபிமானம் இருக்குன்றதுக்கு அர்த்தமே என்னடா, ஆச்சாரியன் அபிமானம் உங்ககிட்ட இருக்குன்றதுக்கு அடையாளம் நீ நன்றி கெட்டவனா போடுறதில்லை, நன்றி உடையவனாக இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத அர்க்கத்தினால. அதனால் அஸ்மத் ஆச்சாரியர் அந்திமோபாய நிஷ்டையிலே அருளி செய்தாரே அப்படின்னு எடுத்து கொடுக்குறார். அதில் ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் ஸ்வரூப நாசம் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். 64வது பாட்டு மேலே அடுத்து பார்க்கலாம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ராமானுஜா 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 ராமானுஜாச்சாரிய பகவான் கி. சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.